பின்ன அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கும்போது மெயில் அனுப்பிச்சுருவாங்க. இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களுக்கு நாங்க ரிவர்ட் பேக் பண்ணுவோம். ஆனா அதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரிப்ளை இதுவரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை. அப்புறம் ஈச் டைம் நான் வந்து அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் போம்போது ஒரு ஒரு ஹெவி ஹார்ட்டோட தூங்குவேன். நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது போல. இந்த பேசிக் நாலேட்ஜ் வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டே வந்து ரொம்ப எனக்கு லேக் ஆயிடுச்சு. நம்ம இங்க வந்து 10 டூ 12 டேஸ் ஆச்சு ஒரு பிரைசிங் கிளாஸ் பத்தி படிக்கிறதுக்கு. அவங்க 1 டே சொல்லி என்ன சொல்லி தருவாங்க? நம்மளுக்கு ஒரு டிகிரி வச்சு ஒரு பேசிக் மேத்ஸ் நாலேட்ஜ் வச்சு நம்மளுக்கு இன்னும் 12 டேஸ் ஆகியுமே இன்னும் டெசிமல் ப்ராப்ளம் வருது. இன்னும் நேத்தெல்லாம் சம்ல இன்னுமே நம்மளுக்கு வந்து அந்த டவுட்ஸ் இந்த இதெல்லாம் வருது. இந்த 1 டே செஷன், 1 வீக் செஷன்ல என்ன எப்படி அவங்க சொல்லி தராங்கன்னு எனக்கும் புரியல. அதையும் நானும் ட்வைஸ் நான் அங்கேயும் அவங்களையும் ஏமாந்து மறுபடியும் ரிசர்ச் பண்ணி மறுபடியும் இந்த பிளாட்ஃபார்ம் இல்லன்னா, நான் மறுபடியும் வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல ஏமாந்துட்டே தான் இருக்க போறேன். அதனால ஒ எனக்கு வந்து அவங்கள பத்தி ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டே வந்து ஃபுல்லா போயிருச்சு. ஒரு நாள்ல யோசிச்சுட்டு, ஒரு வாரம் படிச்சுட்டு, ஒரு மாசத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட்குள்ள வந்துராதீங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்.